ஓகே. மண்டேக்கு பேங்க் நிஃப்டி வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து டபுள் பாட்டம் மாதிரி தான் தெரியுது. அங்கேருந்து கீழே வந்திருக்கு. நாளைக்கு இது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா இங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம். திரும்ப இது வரைக்கும் போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகலாம். இது ஒரு ஜோனாகவே போட்டுக்கலாம். இந்த இடம் இல்லை இதையும் பிரேக் ஆச்சுன்னா நேராக இங்கே தான் மேக்ஸிமம் இந்த இடத்துல ஜோன் ரிவர்சல் ஆகிடும். இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக்கும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ரியாக்ட் ஆகும். நேராக இது வரைக்கும் வந்துட்டு கூட இது வரைக்கும் ரேட் டெஸ்ட் ஆகிட்டு கீழேயோ இல்லை இதுக்கு மேலேயோ போகலாம். நிஃப்டியும் அதே தான். பேங்க் நிஃப்டி ரெண்டு பக்கமே பெரிய லிக்விடிட்டி இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு மேலே ஒரு லிக்விடிட்டி இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ இது எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு போகலாம். நம்மளோட வியூ இந்த பிளாக் லைன் கீழே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் இங்கே வந்துட்டு ரிவர்ஸில் ஆகலாம். இது பிரேக் ஆச்சுனாலும் இந்த இடம் சப்போர்ட் எடுக்கும். கால் இங்கேருந்து ரிவர்ஸில் ஆச்சுன்னா இந்த டேஸு இந்த வீக் வரைக்கும் லாங்கானா இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 25,000 வரைக்கும் போகலாம். 24,890 அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 25,000 போகும். ஸோ இந்த இடம் வந்து சப்போஸ் வேணால் ஆக்ட் ஆகணும். அப்படி இல்லை பிரேக் ஆச்சுன்னா இது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ரிலையன்ஸ் கேஷுவலாக மேலே வந்துட்டு தான் இருக்கான். அவன் உடனே எல்லாம் மேலே வரமாட்டான். ஒரு மூவ் கொடுத்தா சைடுவேஸ், அப்புறம் ஒரு மூவ் பொறுமையாக தான் கீழேயும் விழுவான் மேலேயும் போவான். பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே விழுந்தான் கன்சால்டேஷன், திரும்ப கீழே விழுந்தான் கன்சால்டேஷன். இது ஒரு ஜோனாக இருந்து பிரேக் ஆச்சு. ஒரேடியாலாம் விழுந்துருக்க மாட்டேன். இது மட்டும்தான் நியூஸ் பேஸ்ட்டு வந்தது. ஃபேஸ் விற்க ஆரம்பித்த இடம் அந்த இடம் தான். அதுக்கப்புறம் கிராஜுவலாக தான் விழுவும். அதே மாதிரி தான் கிராஜுவலாக தான் மேலே போவோம். உடனே மேலே போக மாட்டோம். HDFC டோஜி ரெண்டாவது இன்சைட் கேண்டில் வச்சுருக்கு. இது எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு போகும். வீக்லி க்ளோசிங் நல்லா வச்சுருக்கு. நம்மளோட டார்கெட் 2000. ICICI ஆல் டைம் ஹைலேருந்து கொஞ்சம் செல் ஆஃப் ஆகுது. ஸோ நாளைக்கு இதை சப்போர்ட் எடுத்தானா ப்ரீவியஸ் சைட் டச் பண்ணுறோம். கோட்டக் திரும்ப கிராஜுவலாக மேலே வரான். நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் வச்சு பாக்ஸ் மேலே க்ளோஸ் வச்சோன்னா அப் ட்ரெண்ட் மாறிடும். எஸ்பிஐயும் ஆல் டைம் இயர். ஸோ இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு ரெசிஸ்டன்ட் இங்கே ஆக்ட் ஆகும்னு பார்த்தோம். ஆனால் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகிட்டான். இந்த ட்ரெண்ட் லைன் தேவையில்லை. ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறதுக்கு கூடிய சீக்கிரம் எஸ்பிஐயும் மேலே போயிடும். எஸ்பிஐ ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் தகுந்த ரியாக்ஷன் தான் இங்கே நடக்குது. நாளைக்கு நிஃப்டி இதோட வியூ வந்து இதுதான். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தானா மேலே போவோம். இது பிரேக் ஆச்சுன்னா திரும்ப 24,335 வரும். ப்ரீவியஸை மேலே இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் அப்லன்னு தரும். வரைக்கும் நிஃப்டி எல்லாமே கீழே தான் வியூ. ஆக்சிஸ் பேங்க் சப்போர்ட்டை உடச்சிட்டான், ரெசிஸ்டண்ட்டை உடச்சிட்டான். ரீட்ரேஸ் இந்த இடத்துல நடந்திருக்கு. இது ஒரு நியூஸ்னால தான் கீழே வந்தான். நெகட்டிவாக முடியாத வரைக்கும் சந்தோஷம் பேங்க் நிஃப்டிக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறேன்னு நானுங்க கட் பண்ணல. குறைக்கவும் இல்லை ஏற்றவும் இல்லை. அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது.
தென் இன்ஃபோசிஸ் ஐடி செக்டார் ரெசிஸ்டன்ட்ல இருக்கு. சப்போர்ட்டுக்கு மேலே போயிட்டா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, பெருசாக கீழே விழவும் மாட்டான். இது கீழே க்ளோஸ் ஆச்சு, திரும்ப கிராஜுவலாக கீழே விழுந்துட்டு கூட மேலே வரலாம். இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் ப்ரீவியஸாக சப்போர்ட் எடுத்திருக்கான், ஆல் டைம் தொட்டுரும். அப்புறம் இன்னும் ஒரு சேனல் பேட்டர்ன் ரெசிஸ்டன்ஸ் தான், இந்த பேட்டர்னில் தான் போயிட்டுருக்கான் இருக்கான். பிரேக் வச்சாலும் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு. இன்னொரு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ரெண்டாவது இந்த லைனும் அங்கே தான் வருது. ஸோ 300 வந்து ஒரு ரெசிஸ்டன்ட்டாக நாளைக்கு ஆக்ட் ஆகும்.